ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பொட்டேட்டோ சீஸ் பால் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். வேக வச்ச உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. நான் இங்கே ஆல்ரெடி உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துருக்கேன். அதை நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. ஸ்மாஷ் பண்ண பிறகு அதில் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக துருவின பூண்டு சேர்த்துக்கோங்க. அதோட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதோட கொஞ்சம் பிரெட் கிராம்ஸ் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக சில்லி பவுட்ரு ஆட் பண்ணிக்கோங்க. சில்லி பவுட்ரு வேணாங்கிறவங்க பச்சை மிளகா குட்டி குட்டியாக கட் பண்ணி அதுவும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரவுண்ட் பண்ணிவிட்டு நம்மளோட ஃபிங்கரால் ஒரு ப்ரெஸ் பண்ணி அதில் சீஸ் எடுத்து வச்சுருங்க. சீஸ் எடுத்து வச்சுட்டு திரும்பவும் அதை நல்லா நம்ம ரவுண்ட் ஷேப்புக்கு ரவுண்ட் பண்ணிக்கணும். ரவுண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லா மசாலாவையும் ரவுண்ட் பண்ணி எடுத்து வச்சுருங்க. இப்போ ஒரு கிண்ணத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு மைதா மாவும் 1 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லிக்விடாக இருக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோ சீஸ் பால் எடுத்து இதில் டிப் பண்ணிவிட்டு பிரெட் கிராம்ஸில் எடுத்து போட்டுருங்க. எங்கே பார்த்தாலும் பிரெட் கிராம்ஸ் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. அதே மாதிரி எல்லா பொட்டேட்டோ சீஸ் பால்ஸையும் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிட்டு பேன் ஹீட் ஆன உடனே ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் சூடான உடனே நம்ம ரவுண்ட் பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோ சீஸ் பால்ஸ் எடுத்து ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இதே மாதிரியே எல்லா பொட்டேட்டோ சீஸ் பாலையும் எடுத்து ஃப்ரை பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை ஓப்பன் பண்ணும்போது சீஸ் அழகாக மெல்ட் ஆகி இருக்குது. அவ்வளோதான், நம்மளோட பொட்டேட்டோ சீஸ் பால் ரெடி.